இதுக்கு தான் படிக்கடா படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா உங்ககிட்ட பகிர்ந்து போகிற விஷயம் என்னன்னா, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பட்ஜெட்டோட இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக அனௌன்ஸ் பண்ணதாகவும், அதே பட்ஜெட் பேரை மட்டும் மாற்றி வச்சதாகவும் நிறைய பேர் நிறைய குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா யாராக இருக்காங்கன்னா, ஒன்று அரசியல் தெரியாதவங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதோட விவரங்கள் அறியாதவங்க, மற்றொன்று வந்து திமுகவில் நல்லா வந்து பயனடைஞ்சவங்க. இவங்க தான் இது மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, போன தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு 48,534 கோடி செலவிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் செலவு பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,351 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் செலவு பண்ணியிருக்காங்க. மீதி 4,416 கோடி எங்கே மொத்தமாக அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த டைம் வந்து முதலமைச்சர் ஒரு பரிந்துரையின் பேரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 44,520 கோடி வந்து போதுமானது வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியில் இருக்க ஆஃபீஸஸ் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுக்காக 1000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. டபுள் போன டைம் 500 கோடி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருந்தாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலே ப்ளஸ் ஒதுக்கியிருந்தாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஆதார் அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 10 சென்டர்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டியாக இருக்கட்டும், ஒலிம்பிக்காக இருக்கட்டும், எந்த போட்டியுமே தமிழகத்தில் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து நிறைய மெடல்களை ஜெயிக்க முடியல. அந்த காரணத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸை வந்து ஊக்குவிக்கும் வகையாக வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு மேலே இருந்த பட்ஜெட்டை 1000 கோடிக்கு மேலே உயர்த்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் இருந்தது, அதிகமாக ஒவ்வொரு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் ஒரு பேரில் தான் இருந்தது. கனவு இல்லத்தான் இருந்தது, கலைஞர் லேப்டாப் திட்டம் இருந்தது, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இருந்தது. இப்படி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா பேர் தான் வச்சுருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞர் என்ற பேரை நீக்கியிருக்காங்க. அதில் வெற்றின்னு ஒரு பேர் சேர்த்துருக்காங்க. வெற்றின்ற பேர் கூட ஒரு காமன் நேம் தானே. இப்போ ஒன்று விஜய் வந்து அவங்க அப்பா பேர் சந்திரசேகர் திட்டம், சந்திரசேகர் மகளிர் திட்டம், சந்திரசேகர் கனவு இல்ல திட்டம், சந்திரசேகர் லேப்டாப் திட்டம் ஒன்று அறிவிக்கலையே. இன்னும் போன இல்லாமல் இதுக்கு மட்டும் இல்லாமல் போன ஆட்சியில் கலைஞரோட அம்மா பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சியில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேராக கூட வச்சுருந்தாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லா பேரையுமே வந்து அம்மா பேர், அப்பா பேர், அக்கா பேர், ஆயா பேர், எல்லா பேர்லேயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் இருந்து போகிற கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி இருக்கிற மக்கள்லாம் என்ன நினைப்பாங்க. இவங்களே கடந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மடிக்கணினியை எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் காலேஜ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு லேப்டாப் வந்து முக்கியமாக யார் யாருக்கு தேவைப்படும். அதுக்கு முன்னாடி ஆட்சியில் ஜெயலலிதா ஆட்சியில் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு முடித்த மாடல் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து காலேஜ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா கோடிங் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து எஜுகேஷனுக்கு ரொம்ப பயனுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பிற்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. அதை இவங்க கேன்சல் பண்ணிவிட்டு 4 ஆண்டுகள் கழித்து எலெக்ஷனுக்கு முன்னாடி காலேஜ் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் அவசரமாக 20 லட்சம் லேப்டாப் கொடுத்தாங்க. இது மாதிரி வந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக பண்ண ஆட்சிக்கும் மக்களோட நலத்திட்டங்களுக்காக பண்ணுற ஆட்சிக்கு வித்தியாசம் இல்லையா?